இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அது கேபிட்டலில் இருக்கா ஸ்மாலில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப எஸ் இந்த லைனும் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. டிஎஃப் டாட் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த இதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இனிஷியல் சார்ஜ் 0101 வந்துடுச்சா. அடுத்து வந்து நம்ம என்ன மாற்றணும், அடுத்து வந்து நம்ம வந்து என்ன மாற்றணும்னா உங்களப்பா இனிஷியல் சார்ஜே காணும் போச்சு. அதுக்குள்ள பாருங்கள் லேட் நைட் சார்ஜுக்கு வந்து இது பண்ண போகிறோம். நம்ம இங்கே என்ன பண்ணுறோமோ அதே தான் இன்னொரு 3-4 லைனுக்கு பண்ண போகிறோம். ஜஸ்ட் பேஸ்ட் டாட் df டாட் quotes இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். யூனிக் என்னென்ன இருக்குது இது கொடுக்கலாம் பாருங்கள் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு. எஸ் இன்னும் 2 மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து நான் அதுக்கு வந்து என்னென்னு மாற்ற போகிறோம். ஜஸ்ட் காப்பி ஜஸ்ட் பேஸ்ட் ஈக்குவல் டு பேஸ்ட் டாட் மேப். நீங்கள் இது மாதிரி இதெல்லாம் எஸ் நோன்றது 2 மட்டும்தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போக தேவையில்ல. எஸ் நான் வந்து மாற்றி காப்பி பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஷீட் அகைன் வந்து மாற்றி போட்டுலாம் காப்பி பண்ணல. நான் கரெக்டாக காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். இது எல்லாத்துக்குமே தெரியும். இது ஏன் சொல்கிறேன்னா சும்மா சொல்கிறேன். பாருங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துருச்சு. கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணல. ஜீரோ 1 போட்டுக்கிறோம். அடுத்து வந்து ஆக்சிஸ் equal to columns df dot head. ஜஸ்ட் இங்கே பாருங்கள் இதுவும் மாறி இருக்கும் கண்டிப்பாக. இப்போ லேட் நைட் சார்ஜில் வந்து 0101 வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து நமக்கு வந்து மேல் ஃபீமேல் 2 இது தான் இருக்குது. நம்ம இதை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இதில் வந்து எப்பயுமே பெருசாலாம் யூனிக்னு போட்டு அதெல்லாம் தேவையில்லை. டிஎஃப் இந்த லைனை காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஈக்குவல் டு பேஸ்ட் டாட் மேப் கோட்ஸ்குள்ள மேல் எல்லாம் ஸ்மாலில் இருக்குது. அதனால நான் ஸ்மாலில் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு டைமு. இந்த கோட்ஸ் கொடுக்குறோம். ஃபீமேல் கொடுக்குறோம். நான் இப்போ வந்து ஆக்சிஸ் கொடுத்துட்டு கோட்ஸ்குள்ள காலம்னு கொடுக்குறோம். காலம்ஸ் நீங்கள் சின்னதாக மாற்றி போட்டிங்கன்னா கூட வேறு தான் வரும். நான் இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நான் அப்படியே இதுக்கு கீழே வந்து என்ன போட்டேன்னா இதை அப்படியே பேஸ்ட் பண்ணி இந்த க்ரஸ்ட் ஜெண்டர் மட்டும் எடுத்து இந்த க்ரஸ்ட் ஜெண்டர் மட்டும் எடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த யுவர் ஜெண்டர் இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதோட மாற்றி பண்ணிட்டேன்டா. ஒரு ஷீட் இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன் யுவர் ஜெண்டர் தான் இருக்கணும். சரி ஓகே மாற்றிக்கலாம். நான் பேஸ்ட் இதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகே இந்த லைன் ரன் ஆயிடுச்சு. வந்து df டாட் காலம்
df.head போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே இந்த ரிப்ளை மட்டும் இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து ரிப்ளை எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி எஸ்ஆர் நோ போட்டோம், அங்கே இருக்குது. நான் இந்த லைனை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேஸ்ட், இங்கே ஒரு பேஸ்ட். இப்போ வந்து ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், எதுவுமே இல்லை. இப்போ வந்து எல்லாம் நல்ல வந்துருச்சா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து கேப்ஸில் இருக்குது, இதுவும் கேப்ஸில் இருக்குது. நான் என்ன ஸ்மாலில் போட்டிருக்கேன், அதனால தான் எல்லாம் நல்லன்னு வந்துருச்சு. நீங்கள்லாம் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க, கரெக்டாக போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அவுட்புட் வரும். இதை மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது நம்ம பாருங்கள் எதுவுமே இல்லை. எகைன் எரர் வருது. இதில் இருக்கிறத எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அது எரர் வராமல் இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். மறுபடியும் நல்லன்னு வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. செகண்ட் நல்லன்னு தான் வருது. பாருங்கள், இப்போ வந்து 010101 வந்துடுச்சு. எஸ், இப்போ வந்து எல்லாமே மாற்றியாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து இந்த ஏபிசிடி இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம வந்து நல்லன்னு போட்டு அதில் வந்து நம்ம ஒன்று பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து முன்ன பண்ணதான் ஃபார் கால் இன் numeric call df call என்ன இருக்கு, கால்னு கொடுத்துருக்கோம், அதனால் df call pd dot numeric pd dot numeric to numeric df of call error. முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த லைன் தான் நம்மளுக்கு வந்து நல் கேரக்டராக மாற்ற போகுது அந்த ஏபிசிடி இருக்கிற இடத்துல. நீங்கள் எரர் வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எரர் வரதில் தான் நிறையா கற்றுக்க முடியும். ஓகே, வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். டூ நியூமரிக் காட் எரர் டூமன் எரர்ஸ்னு பாருங்கள், எரர்ஸ் எஸ் போடணும். எஸ், இது வந்து இப்போ பிரிண்ட் ஆகிடுச்சு. டிஎஃப் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நல் ஏபிசிடி இருக்கிற இடத்தெல்லாம் நல்னு வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம நல் கேரக்டர் என்னென்ன இருக்குன்னு டிஎஃப் இஸ் நல் சம். பாருங்க, இவ்வளோ நல் கேரக்டர் இருக்குது. இப்போ நல் கேரக்டர் இடத்துலலாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது பண்ண போகிறோம். ஃபார் இந்த லைனையும் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நல் கேரக்டரெல்லாம் மீடியனை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதா கேரக்டர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உங்கள் எக்ஸ் இருக்குது, இந்த எக்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து ரன் ஆகாது. ஓகே, வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு இது பண்ணி df replace ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கணும்.
கோலனுக்குள்ள எக்ஸ் கம்மா கோலன் கேபிட்டல் எக்ஸ் என்ஏ கம்மா நல் நல் ஏதாவது இருந்துச்சுன்னா இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து நல்லன்னு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, நல் அடுத்து வந்து நம்ம வந்து this கம்மா np null yes in place true எல்லா இடத்துலையும் நல் கேரக்டர் மாறிடுச்சு. இதையும் ஜஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். பாருங்க, இத்தனை கேரக்டர் நல் கேரக்டர் இருக்கு. ஜஸ்ட் இதையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல் கேரக்டர் வந்துருச்சு, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நல் கேரக்டர் இருக்கிறதுலாம் மீடியன் வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். call in numeric call ஒரு colon def of call pd dot to numeric எங்க இருக்கு. இது வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட தப்பான போட்டேன் equal to fill and median வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். median ஓகே, மீடியன் வந்து இது பண்ணிட்டோம். இது எரர் வருது, சம்திங் ஒரு கால் போட்டுக்கலாம். நோ வரிஸ். equal to median comma in place equal to true. I think இது வந்து ரன் ஆகுது, சம்திங் எரர் வரும்னு நினைக்கிறேன். yes, median is not defined. median வந்து not defined ஆகுது. சம்திங் இதில் வந்து நம்ம வந்து பாருங்க, இங்கே தான் தப்பு பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டாட் கொடுக்காம வந்து தப்பு பண்ணிட்டோம். ஓகே, இது ரன் ஆயிரும். இகேன் ரன் ஆகல. சரி, ஓகே, நம்ம வந்து இந்த இதெல்லாம் எடுத்து கேன்சல் பண்ணி பார்ப்போம். இகேன் ரன் ஆகல. மீடியன் வித் ஸ்ட்ரிங் டைப் இன்னும் வந்து இருக்குது. இன்னும் வந்து நம்ம வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு வந்து எரர் வந்துச்சு. இப்போ நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கால் இன் நியூமரிக் கால். ஓகே, இப்போ இந்த நல் கேரக்டரெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து மீடியன் வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, கால் ஈக்குவல் டு df of call. ஓகே, நீங்கள் இதை ஒவ்வொரு லைனாக லைன் பை லைனாக பார்க்கணுன்னு தேவையில்லை. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கலாம். டாட் fill in
df of call dot median. நம்ம மீனும் கொடுத்துக்கலாம், மீடியனும் கொடுத்துக்கலாம். நம்ம மீடியன் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இன் பிளேஸ் இன்ட்ரூ கம்மா வரணும். இப்போ வந்து ரன் பண்ணிக்கலாம். இந்த ரன் ஆகிடுச்சுப்பா. இப்போ வந்து நான் டிஎஃப் வந்து கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இது எல்லாமே நம்பர்ஸ்லாம் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மாடல் க்ரியேஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து வாய்ஸ்ன்னு சொல்லிட்டேன், சாரி. இப்போ வந்து நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு XY ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். டிஎஃப் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ரன். இந்த நம்மளோட அவுட்புட் வந்து என்ன ஆகுதுன்னா ரிசல்ட் ரிப்ளை 0 or 1. ஓகே, நம்ம இங்கே வந்து என்ன போட்டிருக்கோம்னா ஃபஸ்ட்டு முன்னாடி போய் பார்த்துக்கலாம். நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம் கிலோ எஸ்ஸுக்கு வந்து 0, 1க்கு வந்து நோ. ஓகே, இப்போ வந்து டிஎஃப் வந்து x = df of drop. இந்த கமெண்ட் வந்து எதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறோன்னா, df of dropல வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரே ஒரு வேல்யூ, ஒரே ஒரு காலம் மட்டும்தான் ட்ராப் பண்ண போகிறோம். அது வந்து என்னென்னா ரிப்ளை. இது வந்து கொச்சுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. ஆக்சிஸ் இது கொச்சுக்குள்ளே காலம். இந்த இது வந்துடுச்சு. இந்த இதை ரன் பண்ணிக்கிறோம். ரன் ஆயிடுச்சு. y = என்ன கொடுக்குறோன்னா df of ஒரு ரிசல்ட் மட்டும்தான், ரிப்ளை மட்டும்தான், சாரி ரிசல்ட்னு வாயில் வந்துட்டுருக்கு. ஓகே, இதையும் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். x ட்ரெயின் x test y train y test equal to train test split வந்து போட்டோம். இப்போ வந்து xy நான் வந்து டெஸ்ட் சைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா, நம்ம இங்கே கூட பார்த்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலான்ட்டு. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு டெஸ்ட் சைஸ் = 0.2ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். இது கொடுத்துக்கோங்க, தட் இஸ் இனஃப். ஓகே, அடுத்து வந்து நம்ம XY ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மாடல் ட்ரெயின் தான். ஓகே, மாடலில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா மாடல் = random forest classifier வந்து n estimates = 200 கொடுத்துக்கலாம். நம்ம அடுத்து வந்து மாடல் டாட் ஃபிட் x, yன்னு கொடுக்கணுங்க. இப்போ தாங்க வந்து மாடல் கிரியேட் ஆக போகுது. இன்வாலிட், சாரி, 0 கொடுத்துருவேன். எஸ், ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மாடல் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மாடல் டாட் ப்ரெடிக்ட் கொடுக்குறோம். x test S000. இப்போ வந்து நம்மளே ஒரு மேனுவலாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அது வந்து எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, என்னோட க்ராஸ் ரிப்ளை பண்ணுமா பண்ணாதான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட.
இப்போ வந்து நம்ம ஒரு நியூ பர்சனை வச்சு நம்ம வந்து டைப் பண்ணுவோம். நியூ பர்சன் தான் நான். ஓகே, நியூ பர்சன் கொடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன காலம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இது கொடுக்கணும். எஸ், தீஸ் ஆர் ஹேவிங். நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி now pd dot data frames. இன்னும் ஒரே ஒரு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம வந்து ஒரு df dot head கொடுத்துக்கலாம். df dot head. இப்போ நம்ம முன்னாடி வந்து என்னென்ன பார்த்தோன்னா இதெல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ரிலேஷன்ஸ் பேஜ் வந்து நான் வந்து 1 கொடுக்குறேன். டேஸ் நோன், எனக்கு எத்தனை நாளாக தெரியும் அவங்கள, எனக்கு ஒரு 100 நாளாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜ் டைம், ஓகே, நான் வந்து ஒரு 10ன்னு போடுறேன். அப்புறம் ரெஸ்பான்ஸ் கேப் அதெல்லாம் ரொம்ப அதிகம்தான், ஒன்றுமே பண்ண முடியாது. இருந்தாலும் அது ஒரு 11 போடுறேன். நம்பர் ஆஃப் மெசேஜ் சென்டு நான் ஒரு 20 போடுறேங்க. ரிசீவ்டு, நமக்கு ரிசீவ் ஆகுறதெல்லாம் 5 வச்சுக்கலாம். உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். கொஸ்டின் மார்க் யூஸ்டு ஒரு 2, டபுள் டெக்ஸ்ட்டு ஒரு 2, எமோஜி யூஸ்டு அதுக்கு ஒரு 3 கொடுப்போங்க. இன்ஷியர் சாட்ஸ் வந்து 0 கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து லேட் நைட் சாட்ஸ் 0 தாங்க. ட்ரை ரீப்ளை ஒரு 1 கொடுத்துக்கலாம். நம்ம வந்து அது தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கக்கூடாது, அப்புறம் அது வந்து தராது. ஓகே, இந்த சீன் ரிப்ளை பாருங்கள், நான் வந்து ஒரு 3 கொடுத்துக்கிறேன். ரேஷியோ வந்து 0.3132. ஓகே, இன்ட்ரெஸ்டட் ஸ்கோர் நமக்கு அவங்க பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதெல்லாம் 0ங்க. இருந்தாலும் என் மாதம் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு 40 போட்டுக்கிறேன். ரிப்ளை வந்து போடக்கூடாது, அதுதான் நம்மளோட அவுட்புட்டு. ஓகே, நம்மளோட ஜெண்டர் வந்து போட்டுக்கணும். இங்கே 0 போட்டு அவங்க 1 போட்டுக்காங்க, 1 போட்டால் 0 போட்டுக்காங்க. தட்ஸ் இட். ஓகே, வேலிட் சின்டாக்ஸ் எஸ், சின்ன மிஸ்டேக் தான். நேரம் எல்லாமே பேக் ஸ்பேஸ் கொடுத்துருப்பேன். உள்ள மட்டும் வந்து நான் கர்லி பிரேஸ் கொடுத்துக்கிறேன். கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு எரர் தான் வருது. எல்லாமே கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏதாவது உள்ள ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறேன் நான் பார்க்கலாம். எஸ் தாங்க பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து இது கொடுக்கல. ஓகே, இங்கேயும் கொடுக்கல. எஸ், நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். நீங்களாம் அந்த காலம் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டான அவுட்புட் வரும். எல்லாம் பர்ஃபெக்ட். எஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். மாடல் இங்கே வந்து ப்ரிடிக்ஷன் ஒரு இது கொடுத்துக்கிறேன். ப்ரிடிக்ஷன் ஒரு வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு மாடல்
எஸ் மாடல் டாட் ப்ரிடிக்ட் நியூ பர்சன். இங்கே வந்து நான் மாடல் இது ரெடி ஆயிடுச்சு. இஃப் ப்ரிடிக்ஷன் டபுள் ஈக்குவல் டு 0னா முன்னாடி வந்து என்ன போட்டுக்கிறான்னு பார்த்துக்கலாம். பாருங்க, எஸ்ஸுக்கு வந்து 0, ஒய்க்கு வந்து இல்லை, எஸ்ஸுக்கு வந்து 0, நோக்கு வந்து 1 கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம வந்து டபுள் ஈக்குவல் டு 0னா பிரிண்ட் என்ன வரணும்னா எனக்கு be happy she will reply. she will text ன்னு போட்டுக்கலாம். she will text. okay. else print cry more. okay. be happy she will text. okay. அப்போ தான் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்குது. இந்த இதை வந்து ஓகே, நான் வந்து இதை எகெயின் ரன் பண்ணிக்கிறேன்.